வணக்கம் நண்பர்களே. 60 டேஸ்ல சிக்ஸ் பேக் சேலஞ்சில் அது டே 4. காலைல எந்திரிச்சு வெயிட் செக் பண்ணா பயங்கரமா குறைஞ்சிருக்கு. அதே சந்தோஷத்தோட மூலிகை தண்ணியை குடிச்சிட்டு இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாதனால நடைப்பயிற்சி போக முடியல. இருந்தாலும் எங்க போனாலும் நடந்தே போயிட்டு இருந்தேன். நேற்று ஒரு 5000 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். நேரா மருத்துவ கடை போயிட்டு இருக்க பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டேன். வரும்போதே 300 கிராம் புரோட்டீன் வாங்கிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுட்டு ஆல்ட்டு போடலாம்னு நினைச்சேன். அப்பதான் ஒரு டிங்கு டிங்கு டிங்குன்னு மணி ஓசை. சின்ன வயசுலயே கேட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா நம்ம குல்ஃபி என்ன. நான் குட்டி குஞ்சனா இருக்கும்போது வீட்டுல இருந்து காசு ஆட்டையை போட்டு வாங்கி சாப்பிட்ட நாட்கள்லாம் உண்டு. அவர்கிட்ட ஒரு குல்ஃபி வாங்கி பொறுமையா சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு 4 மணிக்கு இளநீ குடிச்சிட்டு ஜிம்முக்கு போலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு எரிபொருள் நிரப்பிட்டு நேரா ஜிம்மு கிளம்பிட்டேன். இன்னைக்கு நடைப்பயிற்சி போகாதனால 1 மணி நேரம் கார்டியோ பண்ணிட்டு ஆப்ஸுக்கு ஒர்க் அவுட் போட்டுட்டு இருந்தேன். பண்ணுங்கடானா டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருக்கானுங்க. எல்லா ஜிம்லயும் பர்சனல் ட்ரைனருக்கு தனியா ஃபீஸ் கட்டிட்டு போவோம். ஆனா இவர் இருந்தாருன்னா ஃபீஸே தேவை. எல்லா வேலையும் தலைவனே பார்த்து பாப்பல. ஜன்மம் இல்லாத மனசுக்காரன். சரி ஓகே, இன்னைக்கு எனக்கு சாட்டு படி ஷோல்டரும் ட்ரைசெப்ஸ் தான். நேரம் இல்லாத காரணத்தினால ஷோல்டர் மட்டும் ஒர்க் அவுட் போட்டுட்டு இருந்தேன். எல்லாமே ஃபெயிலியர் வரைக்கும் போட்டுட்டு 3 ரெப்பு போட்டு முடிச்சிட்டேன். அப்படியே வீட்டுக்கு வந்தேன், சமையல் வேலையை பார்த்தேன், சாப்பிட்டேன், மட்டேன். நிலைத்தன்மையா இருங்க நண்பர்களே. பை.